श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती। श्रीलक्ष्मीसहस्रम् अथ नक्षत्रमालास्तवकम्। 19வது ஸ்லோகம் மூல நட்சத்திரத்தின் அமைப்பாக விளங்குகின்றது. द्विषच्छ मूल येच्छया स्तवाङ्घ्रि पद्मम् इन्दिरे स्फुरत् सरोज मन्दिरे सुरा पुरा भवन्दिरे तथैव संपते वयम् निरापदे तमोबिते भजामहे भुजा युगी युजा नतेन मौलिना. தாயே, துர்வாசர் கொடுத்த மாலையை வாங்கி யானையின் மத்தகத்தில் வைத்தான் என்பதும், அதை யானை காலில் இட்டு மிதித்ததால் கோபமடைந்த துர்வாசர் இந்திரனை சபித்ததும், பின்னர் உன்னை துதித்து இந்திரன் ராஜ்யத்தை அடைந்தான் என்பதும் வரலாறு. இந்திரன் உன் திருவடிகளை வணங்கி அரக்கசேனையின் நாசத்தை விரும்பினான். அதே சமயம் நானோ உன்னுடைய திருவடிகளை துக்கமற்றதும் பிரகிருதி சம்பந்தம் அற்றதுமான மோட்சத்திற்காக கூப்பிய கைகளுடன் வணங்கிய தலையுடன் பணிகின்றேன். இந்த ஸ்லோகத்தில் சமூல ஏச்சையா என்பது மூல நட்சத்திரத்திற்கான தோற்றமாக அமைகின்றது. சமு என்பது சேனை என்கின்ற பொருளை கொடுப்பதாக வருகின்றது. மூல நட்சத்திரம் ஒரு வேர்களின் தொகுப்பை போல காணப்படுகின்ற நட்சத்திரம். இதனுடைய அதிதேவத்தை நிருதி. இது கேதுவின் ஆதிக்கத்தில் உள்ள கிரகமாகும். சிறிய திருவடி என்று போற்றப்படுகின்றவராகிய ஆஞ்சநேயர் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் திருவதாரம் செய்தவர். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் ஒருவரும் வரவர முனி, ரம்மிஜாமாத்ரு முனி, பெரிய ஜீயர், யதீந்திர பிரவணர் என்று போற்றப்படுகின்றவராகிய ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரத்தில் திருவதாரம் செய்தவர். द्विषच्छ मूल येच्छया तभाङ्घ्रि पद्मम् इन्दिरे स्फुरत् सरोज मन्दिरे सुरापुरा भवन्दिरे तथैव सम्पदे वयम् निरापदे तमोबिते भजामहे भुजा युगी युजा नथेन मौलिना. 20வது ஸ்லோகம் பூராட நட்சத்திரத்தின் தோற்றத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கலித்த நியம பூர்வாஷாட காஷாய சேலா யத சகல கிருஷிகா யத் யதீந்திரா விஷந்தி ததபி பஜதி தாம ன்யஸ்ய பாரம் த்வதங்க்ரவ் மம ஜனனி நிருபாஷோ மாத்ருஷோ பாலிஷோபி. ஹே தாயே, நியமத்துடன் ஏற்கப்பட்ட திருதண்டங்களையும் காஷாய வஸ்திரத்தை உடையவர்களும் அடக்கப்பட்ட உள் வெளி இந்திரியங்களை உடையவர்களுமான முனிவர்கள் எந்த மோட்சத்தை அடைகின்றார்களோ அதே இடத்தை அதர்மனும் பூர்ண அறிவற்றவனுமான என் போன்றோரும் உன்னுடைய திருவடி தாமரைகளை நினைத்து பிரபத்தி செய்து அடைந்து விடுகின்றோம் என்று கவி தாயாரிடத்தில் பிரார்த்திக்கின்றார். பூர்வாஷாட என்பது பூராட நட்சத்திரத்தின் தோற்றத்தை குறிக்கின்றது. கலித்த நியம பூர்வே, அதாவது நியமத்துடன் ஏற்கப்பட்ட ஆஷாட திரிதண்டங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் இணைந்து பூர்வாஷாட நட்சத்திரமாக தோற்றமளிக்கபடி கவி இந்த ஸ்லோகத்தை இயற்றியுள்ளார். பூராட நட்சத்திரம் ஒரு முரம் போன்ற அமைப்பை உடையது. யானையின் தந்தம் போன்ற அமைப்பு என்று சொல்வதும் உண்டு. வருணதேவனுடைய நட்சத்திரமாக பூராட நட்சத்திரம் திகழ்கின்றது. நீர்நிலைகளின் தலைவரான வருணன் பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றார். சேனை முதலியார் என்று கொண்டாடப்படும் ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஐப்பசி மாதம் பூராட நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்தருளினார். கலித்த நியம பூர்வாஷாட காஷாய சேலா யத சகல கிருஷிகா யத்யதீந்திரா விஷந்தி ததபி பஜதி தாம ன்யஸ்ய பாரம் த்வதங்க்ரவ்
मम जननि नृपाशो मादृशो बालिशोऽपि. 21வது ஸ்லோகம் உத்திராட நட்சத்திரத்தின் அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. சாராபதான சதமோதித விஸ்வதேவ தாராபதிஸ்தமபி பானுசுதேன ராஜ்யம் त्वत्प्राप्तिकार्य सहकारिगिरैव लब्धம் கார்யாத்மனோ ஹி மகசாம் கமலே சிவாய. ராமாயணத்தில் வாலி வானரர்களின் தலைவன், கிஷ்கிந்தைக்கு அரசன், தாரையின் கணவன், தேவர்களுக்கு துன்பம் விளைவித்து வந்த துந்துபி என்ற அரக்கனை அழித்தவன், ராவணனை வென்று தன் வாளால் சுற்றி எடுத்துப் போய் கடலில் மூழ்கும் பொழுது இப்பூச்சி ஒட்டிக்கொண்டு விட்டது எனக் கூறி உதறியவன், இத்தனை வீரனாக இருந்தும் தேவருக்கு அவன் எந்த தொல்லையும் தரவில்லை. கிஷ்கிந்தைக்கு இவன் ராஜாவாக இருந்ததால் இவன் தம்பியான சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யம் கிடைப்பதற்கு வழியே இல்லை. இவனுடன் போர் புரிந்து கைப்பற்றுவது என்பதும் முடியாத காரியம். ஆனாலும் ராஜ்யம் மிக எளிதாக சுக்ரீவனுக்கு கிடைத்துவிட்டது. காரணம், மகான்களுடன் சேர்ந்து பேசிய பேச்சே ஆகும். அதுவும் காரியம் முடிந்த பிறகு கூட இல்லை. ராமன் கிஷ்கிந்தையை அடைந்த பொழுது சீதையை தேடும் செயலில் நானும் துணை புரிகிறேன் என்று சொன்ன பேச்சாலேயே ராஜ்யம் அவனுக்கு கிடைத்துவிட்டது. இது நியாயமே என்று அர்த்தாந்தர நியாசத்தால் கவி விவரிக்கின்றார். மகான்களில் செயலில் நாமும் உதவ வேண்டும் என எண்ணுவதே நமக்கு க்ஷேமத்தை விளைவித்துவிடும் என்று கவி தெரிவிக்கின்றார். விஸ்வதேவதாரா என்பது உத்தராஷாட நட்சத்திரம் எனப்படும் உத்திராட நட்சத்திரத்தின் தோற்றமாக உள்ளது. தாராபதி என்று சேர்த்து பொருள் கொள்ளும் பொழுது தாரையின் கணவன் வாலி என்கின்ற பொருளையும் தருகின்றது. உத்திராட நட்சத்திரம் ஒரு யானையின் தந்தத்தை போலவும் சிறிய படுக்கை போலவும் காட்சி தருகின்றது. உத்திராட நட்சத்திற்கு உரிய அதிதேவத்தை விஸ்வதேவர்கள் ஆவார்கள். இதற்குரிய கிரகம் சூரியனாகும். வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் மிக முக்கியமான ஸ்ரீ ஆளவந்தார் ஆடி உத்திராடத்தன்று அவதரித்தவராவார். சாராபதான சதமோதித விஸ்வதேவ தாராபதிஸ்தமபி பானுசுதேன ராஜ்யம் त्वत्प्राप्तिकार्य सहकारिगिरैव लब्धम् कार्यात्मनो हि महसां कमले शिवाय. 22வது ஸ்லோகம் திருவோணம் எனப்படும் ஸ்ரவண நட்சத்திரத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது. துரிதம் விஷஹ்ய நிகிலம் தயாநிதே பரிபாத்வ கிஞ்சன ஜனம் பவான் இதி ஜகத் உத்பவாதி நிரதஸ்ய ஷார்ங்கினக ஸ்ரவணேபி தேஹி ரகசி ஸ்வயம் ரமே. தாயே, ஹே தயாநிதே, வேறு வழியின்றி உமது திருவடித் தாமரைகளை தஞ்சம் புகுந்த இவனை அவனது சமஸ்த பாபங்களையும் பொறுத்து கொண்டு சம்சார பயத்திலிருந்து காப்பீராக என்று பகவானின் காதில் ஏகாந்தமாக நீயே சொல்வாயாக. நீ சொல்லாவிடில் அவன் எங்களை ரட்சிக்க மாட்டான் என்று தாயாரை பிரார்த்திக்கின்றார். இங்கு ஸ்ரவணே என்பது திருவோண நட்சத்திரத்தின் தோற்றமாகவும் பொருள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பகவானின் காது என்ற பொருளையும் தருகின்றது. திருவோண நட்சத்திரம் காது போன்ற அமைப்பை உடையதாக இருக்கின்றது. இதனுடைய அதிதேவத்தை பகவான் ஸ்ரீ நாராயணனாவார். இதற்குரிய கிரகம் சந்திரனாகும். பொதுவாக திருவோண நட்சத்திரம் பகவானின் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. முக்கியமாக திருமலை திருவேங்கடமுடையான், கும்பகோணம் திருவெண்ணகரம் ஸ்ரீ உப்பளியப்பன், ஸ்ரீ ஹயக்ரீவர், ஸ்ரீ வாமனமூர்த்தி முதலானோர் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள். இவர்களுடைய ஜெயந்தி திருவோணத்தன்று மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் ஒருவரானவரும் முதன்மையானவருமான ஸ்ரீ வெங்கடநாதன் என்று சொல்லப்படுகின்ற சுவாமி தேசிகன் புரட்டாசி திருவோணத்தில் அவதரித்தவராவார். துரிதம் விஷஹ்ய நிகிலம் தயாநிதே பரிபாத்வ கிஞ்சன ஜனம் பவான் இதி
जगत् उद्भवाति निरदस्य शार्ङ्गिनः श्रवणे विदेहि रहसि स्वयं रमे. 23வது ஸ்லோகம் அவிட்டம் என்று சொல்லப்படுகின்ற தனிஷ்டா நட்சத்திரத்தை குறிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது. அசக்தோஸ்மி துஸ்ஸாத நிஷ்டா சகஸ்ரேஷு அகம் கர்ம போதாதி உபாயாந்தரேஷு அத்தஸ்தாவகீனே சுரத்ரோர் அனூனே பதே லோகமாதஸ் பிரபத்யேதி பீதக. ஹே லோகமாதா, என் போன்றவர்களால் செய்ய முடியாத எண்ணற்ற உபச்சாரங்களுடன் சேர்ந்த கர்ம யோகாதிகளை செய்ய சக்தியற்றவனாக இருக்கின்றேன். அப்படி சக்தியற்றவனாக இருப்பதால் சம்சாரத்தில் மிகவும் பயம் கொண்டவனாய் கற்பகத்தை விட குறைவற்ற குணமுடையதாகிய உமது திருவடிகளை சரணமாக அடைகின்றேன் என்று தாயாரிடம் சரண் புகுகிறார். இங்கு தனிஷ்டா என்பது அவிட்ட நட்சத்திரத்தை குறிப்பதாக வந்தாலும் துஷ்டாத நிஷ்டா சகஸ்ரேஷு என்பதை சேர்த்து பொருள் கொள்ளும் பொழுது என் போன்றவர்களால் செய்ய முடியாத கர்மயோகங்கள் என்கின்ற அர்த்தத்தை தருகின்றது. அவிட்ட நட்சத்திரம் ஒரு புல்லாங்குழலைப் போலவோ அல்லது ஒரு மிருதங்கத்தைப் போலவோ தோற்றம் உடையதாக இருக்கின்றது. இதனுடைய அதிதேவதை செவ்வாய். இதற்குரிய பகவான் அஷ்டவசுக்கள் ஆவார்கள். ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வார் ஐப்பசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்தவர். அசக்தோஸ்மி துஸ்ஸாத நிஷ்டா சஹஸ்ரேஷு அகம் கர்ம போதாத்யுபாயாந்தரேஷு அத்தஸ்தாவகீனே சுரத்ரூர் அனூனே பதே லோகமாத பிரபத்யேதி பீதக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.